Harry Potter and the Deathly Hallows Chapter 7 Part 1 The Will of Albus Dumbledore. ஒரு மலை இருக்குமா, மலை பக்கத்துலேயே ஒரு ரோடு மாதிரி போயிட்டுருக்கும். அங்கே கிளைமேட்டே ஒரு மாதிரி கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருட்டாக இருக்குமா. அவன் அந்த இடத்துல நடந்து போயிட்டே இருப்பான். அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த மலையோட ஷேடோவில் நல்லா கீழே ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கும். இவன் தேடி வந்தவன் அங்கே தான் இருப்பானா அப்படின்னு அவன் யோசிப்பான். இவனுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுற அந்த ஆள் இங்கே தான் இருக்கானா, இவனோட கேள்விகளுக்கான பதிலை வச்சுருக்க அந்த ஆள் இங்கே தான் இருக்கானா, இவனோட ப்ராப்ளமுக்கான ஆன்சர் அங்கே தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பானா. ஓய் எந்திரி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஹாரி அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அவன் ரானோட அந்த ஆட்டிக் ரூம் இருக்கும்ல, ஆட்டிக்கு கீழே இருக்கிற ரூம் இருக்கும்ல, அதில் நல்லா படுத்து கிடப்பான் அந்த கேம்பெட்டில். இன்னும் சூரியன் நல்லா உதயமே ஆகலை, ஏன்னா அந்த ரூம் இன்னும் ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும். பிக்விஜியை நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும். ஹாரியோட நெத்தியில் இருக்கிற தழும்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கும். நீ தூக்கத்தில் உளறிட்டு இருந்த அப்படின்னு ரான் சொல்லுவான். நானா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், ஏதோ கிரெகோரோவிச்சுன்னு என்னமோ சொல்லிகிட்டே இருந்த, நீ அந்த பேரை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்த, கிரெகோரோவிச்சுன்னு அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி இன்னும் அவனோட கண்ணாடி எடுத்து போடலை. ரானோட ஃபேஸ் அதனால அவனுக்கு ரொம்ப அப்படியே பிளர்டாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. யார் கிரெகோரோவிச் அப்படின்னு ஹாரி கேட்பானா. எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும், நீ தானே இந்த பேரை சொல்லிகிட்டே இருந்த அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி அவனோட நெத்தியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு இந்த பேரை எங்கேயோ ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் எங்கன்னு தான் அவனுக்கு சரியாக தெரியல. ஐ திங்க் வால்டமோர்ட் அவனை தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. செத்தான் பாவம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஹாரி இப்போ நல்லா எந்திரிச்சு உக்காந்துட்டு அவனோட தழும்பை நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அவனோட கனவுல அவன் என்ன பார்த்தான்றதை யோசிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் அவனுக்கு ஞாபகம் வந்தது ஃபுல்லுமே அந்த ஒரு மவுண்டெயின், அந்த மவுண்டெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு, அப்புறம் அந்த வில்லேஜோட அந்த சின்ன டவுன் மாதிரி இருந்ததுல அந்த வில்லேஜ், அது அந்த மவுண்டெயினுக்கு கீழே தானே இருக்கும், அதோட நிழலில் தானே இருக்கும். விச் மீன்ஸ் அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குமா. அது மட்டும் தான் அவனுக்கு ஞாபகமே வந்தது, அந்த அவுட்லைன் மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஐ திங்க் அவன் எங்கேயோ அப்ராடில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. யார், கிரெகரோவிச்சா அப்படின்னு ரான் கேட்பானா. வால்டமோர்ட், ஐ திங்க் அவன் அப்ராடில் யாரையோ தேடிட்டுருக்கான். மேபி அந்த கிரெகரோவிச்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது பார்க்குறதுக்கு பிரிட்டன் மாதிரியே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்போது திரும்ப நீ அவனோட மைண்டுக்குள்ளே போய் பார்த்துட்ருக்கியா அப்படின்னு ரான் கேட்பானா. அவன் ரொம்ப ஒரீடாகி கேட்பான். எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா, தயவு செஞ்சு இதை பற்றி எதையுமே ஹெர்மாயினிக்கிட்ட சொல்லிடாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இருந்தாலும் தூங்கும் போது அதை நான் பார்க்குறத எப்படி நான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான். அவன் பிக்விஜினோட கூண்டை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பான். எப்படி நமக்கு அந்த கிரெகரோவிச்சோட பேர் ஃபெமிலியராக இருக்குது, நம்ம எங்கே அதை கேட்டிருப்போம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருப்பானா. ஐ திங்க் அப்படின்னு அவன் இப்போ ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பான். அதுக்கும் கியூடிச்சுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த பேரை எங்கே கேட்டிருக்கேன்னு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. கியூடிச்சா அப்படின்னு ரான் கேட்பான். நீ கார்கோவிச்சை பற்றி எதுவும் பேசுறியா அப்படின்னு ரான் கேட்பானா. யார் அப்படின்னு ஹாரி கேட்பான். டிராகோமீர் கார்கோவிச், சேசர் சட்லி கேனான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார்ல அப்படின்னு ரான் சொல்லுவானா. லாஸ்ட் சீசனில் காஃபில் அதிக தடவை கீழே போட்ட ரெக்கார்ட் ஹோல்டரே அவர் தான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. இல்லை நான் டெஃபினட்டாக அந்த கார்கோவிச்சை பற்றிலாம் யோசிக்கலை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அப்போ ரொம்ப சந்தோஷம், எனிவே ஹாப்பி பர்த்டே ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவானா. வாமால நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு 17 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நம்ம 11 வயசில் ஹாரியை பார்க்க ஆரம்பித்தது, இப்போது 17 வயசு ஆயிடுச்சு ஹாரிக்கு. இப்போது இந்த கிரெகரோவிச்சுன்ற பேர் ஹாரிக்கு எங்கேயோ ஃபெமிலியராக இருக்குது, எங்கேயோ கேட்ட மாதிரி அவனை யோசிச்சுட்டு இருக்கான், ஆனால் எங்கே கேட்டான்னு அவனுக்கு தெரில. உங்களுக்கு அவன் இந்த பேரை எங்கே கேட்டான்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லாதீங்க, அப்புறம் மித்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிடும். ஆனால் உங்களுக்கு இந்த நேம் ஞாபகம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஹாரி இதே மாதிரி தான் நிக்கோலஸ் ஃப்ளேமலோட பேரை அவன் எங்கேயோ கேட்டிருப்பான், எங்கே கேட்டிருப்பான்னு தெரில. ரொம்ப நாளாக அந்த பேரை வச்சு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, லைப்ரரியிலலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் செக்ஷன்லலாம் போய் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த பேரை அவன் ஃபஸ்ட்டு இங்கே ஹாக்வர்ட்ஸ்க்கு அந்த ட்ரெயினில் வரும்போது அந்த சாக்லேட் ஃப்ராக் வாங்குவான்ல, அதில் அவனுக்கு டம்பிள்டோரோட கார்டு தானே வரும், அதில் இருக்கும் நிக்கோலஸ் ஃப்ளேமலோட பேர். டம்பிள்டோரும் நிக்கோலஸ் ஃப்ளேமலும் சேர்ந்து இந்த ஃபிலாசபர் ஸ்டோனை ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே தான் அவன் அந்த பேரவே பார்த்துருப்பான். அதை அவன் எங்கே பார்த்தான்னு தெரியாமல் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருப்பான், யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேரையும் அவன் ஆல்ரெடி கேட்டிருக்கான், ஆனால் அவன் எங்கே கேட்டான்னு அவனுக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டேது. ஹாரி வேகமாக அவனோட கேம்ப் பெட்டுக்கு பக்கத்தில் இருந்த அவனோட மந்திரக்கோலை எடுத்து, அங்கே ஒரு டெஸ்க் இருக்குமா, அங்கே தான் அவனோட கண்ணாடியை வச்சுட்டு இங்கே படுத்திருப்பான்.
அதை வந்து அவனோட மந்திரக்கோலை வச்சு ஆஷியோ கிளாஸஸ் அப்படின்னு போடுவானா. அவனோட கண்ணாடி நேராக அவனை பார்த்து பறந்து வரும். அது பக்கத்தில் தான் இருக்கும், கையற்ற தூரத்தில் தான் இருக்கும். ஆனாலும் இப்போ அவனுக்கு 17 வயசு ஆயிடுச்சுல. ஸோ இப்போ அவனுக்கு மந்திரம் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ வேணும்னே அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவன் இப்படியே பண்ணிகிட்டு இருப்பான். மந்திரத்தை போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். எந்திரிச்சிடுவானா, எந்திரிச்சு ஷூலேஸை கூட அவன் மந்திரத்தை போட்டு தான் கட்டிகிட்டு இருப்பான். இந்தா உன்னோட பர்த்டே ப்ரெசன்ட், இங்கேவே ஓப்பன் பண்ணிடு, அம்மா இதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி அவனோட அந்த ப்ரெசண்ட்டை வாங்குவானா. என்னன்னு பார்த்தா அது ரெக்டாங்குலராக இருக்கும் அந்த பார்சலு. புக்கா அப்படின்னு அவன் கேட்பான். ரான்லாம் இப்படி ஹாரிக்கு புக்கு கொடுத்ததா சரித்திரமே இல்லையே அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமா இருக்குமா. இது ஒன்றும் உன்னோட ஆவரேஜான புக் இல்லை, இதெல்லாம் பியூர் கோல்டு. 12 fail safe ways to charm witches. பொண்ணுங்களை பற்றின எல்லா விஷயமே இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கு மட்டும் போன வருஷமே எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக லாவெண்டரை எப்படி கழட்டி விட்டுருக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்து என்னோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே அமைதியாயிருவானா. வெல் எனிவே, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தான் எனக்கு இந்த புக்கோட ஒரு காப்பியை கொடுத்தாங்க. இதிலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நீ அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பாரு, உனக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் ஹாரி. இதுக்கெலாம் நமக்கு மந்திரக்கோளே தேவையில்லை அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த ரான் வேகமாக ஹெர்மாயினி அழுந்தும் போது போய் ஹெர்மாயினியோட ஷோல்டரில் அவனோட கையெல்லாம் போட்டு அந்த பேட் பண்ணி விட்டது, பாசமாக பண்ணது, இதெல்லாம் இந்த பக்கி இந்த புக்கை பார்த்து தான் ரீட் பண்ணி கற்றுக்குச்சு. ஏன்னா இந்த புக்கு ஃபுல்லாமே சூனியக்காரிகளை வந்து எப்படி சாம் பண்ணணும், அதுக்கு வந்து சேஃபாக இருக்கிற வழிகள்லாம் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதை பார்த்து தான் ரான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ரானும் ஹாரியும் கீழே கிச்சனுக்கு போனால் அங்கே டேபிள் முழுக்க எக்கச்சக்க ப்ரெசன்ஸாக இருக்கும். பில்லும் மான்சர் ஜலகரும் வேகமாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மாலி ஆண்டி நின்றுட்டு ஃப்ரைங் பேனில் ஏதோ ஃப்ரை பண்ணிவிட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டே அதை ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னோட 17வது பர்த்டேக்கு ஆர்த்தர் உனக்கு விஷ் பண்ண சொன்னார் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்ததை பார்த்த உடனே மாலி ஆண்டி அவனை பார்த்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அவசர வேலைன்னு இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே போயிட்டாரு, ஆனால் டின்னருக்கு கண்டிப்பாக வந்துடுவார். டாப்பில் இருக்கிறது தான் உனக்கான எங்களோட ப்ரெசன்ட் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஹாரி போய் அந்த டேபிளில் உட்காந்துட்டு அந்த பார்சல் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருப்பானா. பார்த்தா உள்ளுக்குள்ள மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் ரானோட 17வது பர்த்டேக்கு அவனுக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாங்க. ரானுக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி ஒரு வாட்ச் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். கோல்டு வாட்சாக இருக்குமா. அந்த டயலில் எப்போவுமே ஹேண்ட்ஸ் தானே இருக்கும், ஆனால் அந்த ஹேண்ட்ஸுக்கு பதிலாக ஸ்டார்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கும், நட்சத்திரங்களாக சுற்றிட்டு இருக்கும். பசங்களுக்கு 17 வயசு வந்துருச்சுன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு வாட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க குக்கரை பார்த்துட்டு ஹாரியையும் ஒரு மாதிரி நர்வஸாக பார்த்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு அந்த வாட்ச் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. சாரி ஹாரி, ரானோட வாட்ச் மாதிரி அது புது வாட்ச் இல்லை, அது ஆக்சுவலி என்னோட அண்ணன் ஃபேபியனோட வாட்ச்சு. எங்கள் அண்ணன் அவனோட பொருள் எதையுமே ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டான். ஸோ பின்னாடி லைட்டாக அது நெளிஞ்ச மாதிரி இருக்கும், பட் அது நல்லா தான் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பேசுகிறதே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹாரி வேகமாக எந்திரிச்சு போய் மாலி ஆண்டியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பான். அவனால் சொல்ல முடியாத எல்லா வார்த்தைகளுமே அவனோட அந்த ஹக், அந்த ஆக்ஷனே காமிச்சிருமா. மாலி ஆண்டியும் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவனோட கன்னத்தில் பாசமாக தட்டி கொடுப்பாங்க. தென் அவங்க வேகமாக அவங்களோட மந்திரக்கோலை வேவ் பண்ணுவாங்களா. அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த ஃப்ரையிங் பேன்லேருந்து பேக்கன்ஸாக பறந்துட்டு இருக்கும் பிளேட்ஸுக்கு. உங்களுக்கு இப்போது நடந்த சீன் புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மாலி ஆண்டியோட அண்ணா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்களோட அண்ணனுங்க 2 பேருமே ஃபேபியன் அண்டு அவர் பேர் என்ன, கிடியன் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் விசார்டிங் வார்லேயே இறந்து போயிடுவாங்க. அவங்களாம் ஆர்டரில் இருந்த மெம்பர்ஸு. அதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து மாலி ஆண்டிலாம் ஆர்டர்லலாம் இல்லை, இவங்க 2 பேர் தான் ஆர்டரில் இருந்தாங்க. அப்போ அவங்க இறந்து போயிடுவாங்க அந்த யுத்தத்தில், இந்த வால்டமோர்ட்டுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் வந்து அவங்க இறந்து போயிட மாட்டாங்க, கொன்றுவாங்க. 5 டெத் ஈட்டர்ஸ் சேர்ந்து வந்து இவங்க 2 பேரையும் அழிக்கிறதுக்கு வருவாங்க. அந்த 5 டெத் ஈட்டர்ஸுமே அவ்வளோ போராடி தான் இவங்களை கொல்லுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் அந்த 5 டெத் ஈட்டர்ஸ்னால சேர்ந்துமே கொலை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால தான் மாலி ஆண்டி இப்போ எமோஷ்னல் ஆவாங்க. ஹாரிக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும், அதனால தான் அவன் வேகமாக போய் மாலி ஆண்டியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பான். ஏன்னா அவங்களோட அண்ணன் யூஸ் பண்ண வாட்சை வந்து அவங்க ஹாரிக்கு கொடுத்துருக்காங்களே, அதனால. ஹாப்பி பர்த்டே ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினியும் இப்போ வேகமாக கிச்சனுக்குள்ளே வந்துட்டு டேபிள் மேலே இருக்கிற ப்ரெசன்ட்ஸ் குவியல் மேலே அதோட ப்ரெசண்ட்டையும் வந்து வைக்கும். பெருசாலாம் எதுவும் இல்லை, ஆனால் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. நீ அவனுக்கு என்ன வாங்கியிருக்க அப்படின்னு ரான் வேகமாக கேட்டுட்டு இருப்பானா. ஆனால் ஹெர்மாயினி காதுலேயே வாங்காது.
கமான் ஹாரி, ஹெர்மாயினியோடத வேகமாக ஓப்பன் பண்ணு அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. ஹாரியும் வந்து ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா ஹெர்மாயினி ஹாரிக்கு புது ஸ்னீக்கோஸ்கோப் வாங்கியிருக்கும். அப்புறம் ஹாரி மித்த பேக்கேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பானா. அவனுக்கு வந்திருக்க ப்ரெசன்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பானா. பில்லும் ஃப்ளரும் ஹாரிக்காக ஒரு மாயாஜால ரேசர் இருக்கும்ல, ஷேவிங் ரேசர், அது வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நீ பார்த்துறாத ஸ்மூத்தான ஷேவ் உனக்கு கொடுக்கும். ஆனால் அதுக்கிட்ட கிளியராக உனக்கு என்ன வேணும்னு சொல்லணும், இல்லைனா மொத்தமாக எதையாவது வலிச்சு விட்டு மாற்றி விட்டுரும் அப்படின்னு மான்சர் டெலக்கர் ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. டெலக்கர் ஃபேமிலி ஹாரிக்காக ஒரு பெரிய பாக்ஸில் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜார்ஜும் ஃப்ரெட்டும் வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸோட புது மெர்ச்சன்டைஸ்லாம் இருக்கும்ல, அதை கொடுத்துருப்பானுங்க. அடுத்து அந்த கிச்சனில் வந்து மேடம் டெலக்கர், ஃப்ளோரு, கேப்ரியல் இவங்க எல்லாருமே வந்துடுவாங்களா. அந்த கிச்சனே இப்போ நல்லா க்ரௌடாயிரும். ஸோ இவங்க 3 பேருக்கும் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா. அதனால ஹாரி, ஹெர்மாயினி, ராணி இவங்க 3 பேரும் கிச்சனில் இருந்து வெளியில் கிளம்பிடுவாங்க. மேலே ரூமுக்கு கிளம்பிடுவாங்களா. அப்போ ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போயிட்டுருக்கும் போது ஹெர்மாயினி பேசிகிட்டே வந்துட்டுருக்கும். இது எல்லாத்தையுமே நான் உனக்காக பேக் பண்ணுறேன் ஹாரி அப்படின்னு பிரைட்டாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா. அதோட கையில் ஹாரிக்கு வந்த ப்ரெசன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். மோஸ்ட்லி நான் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன், உன்னோட பேண்ட்ஸ் மட்டும் துவைச்சி முடிச்சு வந்துட்டா போதும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம் டோர் ஓப்பன் ஆகுமா. இவங்க 3 பேருமே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஜின்னி நின்றுட்டுருக்கோம். ஹாரி, ஒரு நிமிஷம் உள்ள வரியா அப்படின்னு ஜின்னி கூப்பிடுமா. ரான் அங்கவே நின்றுவானா. ஆனால் ஹெர்மாயினி ரானோட கையை பிடிச்சி தரன்னு மேலே இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஹாரியும் ரொம்ப நர்வஸாக ஜின்னியை ஃபாலோ பண்ணிட்டு ஜின்னியோட ரூம்குள்ளே போவான். இதுக்கு முன்னாடி ஹாரி இந்த ரூம்குள்ளே வந்ததே கிடையாது. ஜின்னியோட ரூம் நல்லா குட்டியாக இருந்தது, ஆனால் நல்லா பிரைட்டாக இருந்தது. அதோட அந்த ரூமோட ஒரு பக்கம் செவரில் இந்த வியர்ட் சிஸ்டர்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன்ல, மியூசிக் பேண்டு, அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அவங்களோட மிகப்பெரிய போஸ்டர் இருந்தது. தென் விச்சர்ஸ்க்கான கியூடிஷ் டீம் இருக்கும்ல, ஹோலி ஹெட் ஹார்பீஸ், அந்த டீமுக்கான கேப்டன் இருப்பாங்களே, கெனாக் ஜோன்ஸ், அவங்களோட பிக்சரையும் ஜின்னி அதோட ரூமில் ஒட்டி வச்சுருக்கோம். ஜின்னி இப்போது ஹாரியோட ஃபேஸை நல்லா உத்து பார்த்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஹாப்பி 17th அப்படின்னு சொல்லுமா. யா தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஜின்னியும் ஹாரியும் லாஸ்ட் இயர் எண்டில் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க எண்ட் பண்ணிப்பாங்க. ஹாரி தான் எண்ட் பண்ணுவான். ஏன்னா அடுத்து நான் இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், உனக்கு எதுவும் அதனால் ஆயிடக்கூடாது, உன் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போய் அவங்க கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணியிருப்பான். ஸோ இவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹாரியோட மனசுக்குள்ளே என்னென்னலாம் ஓடிட்டுருக்கும், ஜின்னியோட மனசுக்குள்ளே என்னென்னலாம் ஓடிட்டுருக்கும், அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜின்னி ஹாப்பி 17th சொன்ன உடனே ஹாரியா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. ஜின்னி ஹாரியோட முகத்தை நல்லா ஸ்டெடியாக நின்று பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஹாரினால் ஜின்னியோட கண்களை பார்க்கவே முடியாது. ஏதோ பிரைட்டாக இருக்கிற வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும். இங்கே வியூ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹாரி விண்டோக்கு வெளியில் பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் ஜின்னி அதை கண்டுக்காது. எனக்கு உன் பர்த்டேக்கு என்ன வாங்கணும்னு தெரியல அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. நீ எனக்கு எதுவும் வாங்கி தரணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஆனால் ஜின்னி அதையும் கண்டுக்காது. உனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல, பெருசாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா உன்னால் அதை தூக்கிட்டும் போக முடியாதுல்ல அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி இப்போது லைட்டாக ஜின்னியை திரும்பி பார்ப்பான். பட் ஜின்னி அங்கே அழுதுட்டுலாம் நிற்காது. ஜின்னிக்கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயத்தில் இதுவும் ஒன்று. என்னென்னா ஜின்னி அழுகாது. ஜின்னி அழுது மோஸ்ட்லி ஹாரி பார்த்ததே கிடையாது. மேபி அது 6 அண்ணனுங்க கூட வளர்ந்தனால அது அந்த மாதிரி பில்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி அது உடஞ்சி போய் அழுது ஹாரிலாம் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே நல்லா டஃப்பாக தான் இருக்கும். ஜின்னி இப்போது ஹாரி பக்கத்தில் நடந்து வந்து நிற்குமா. ஸோ தென் அப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் உனக்கு கொடுக்குற விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நீ வெளியில் எங்கேயோ போகிற வேலைக்காக அங்கே போய் ஏதாச்சும் வீலாஸ் எதுவும் மீட் பண்ணி உன்னோட மனசு மாறிடுச்சுனா அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்குமா. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் போக போகிற இடத்துல டேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. மோசமான சுச்சுவேஷன்லேயும் ஏதாச்சும் பாசிட்டிவாக நடக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு ஜின்னி ஹாரி பக்கத்தில் வந்து நின்றுட்டு அமைதியாக சொல்லிவிட்டு ஹாரியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜின்னி இந்தளவுக்கு ஹாரியை கிஸ் பண்ணதே கிடையாது. ஏதோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜின்னி ஹாரியை கிஸ் பண்ணாத மாதிரி பண்ணிகிட்ருக்குமா. ஹாரியும் ஜின்னியை ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கு இது அவ்வளோ சந்தோஷம் கொடுத்துட்ருக்கும்.
ஃபயர் விஸ்கி அவன் குடிக்கும் போது எப்படி இருக்குமோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு சந்தோஷம் கொடுத்துட்ருக்கோம். இந்த உலகத்திலேயே இப்போ உண்மையான ஒரு விஷயம்னா அது ஜின்னி மட்டும்தான், ரியலான திங் ஜின்னி மட்டும்தான் அப்படின்னு அவனுக்கு தோணும். அந்த ஃபீலு ஜின்னியை அவன் அந்த தொட்டுட்ருக்கான்ல அந்த ஃபீல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு கையை வந்து ஜின்னியோட வேஸ்ட்டில் வச்சுருப்பான், பின்னாடி இடுப்பில் வச்சுருப்பான். இன்னொன்று கையை ஜின்னியோட முடியில் வச்சுருப்பான், தலைக்கு பின்னாடி. ஜின்னியோட அந்த நீளமான தலைமுடியிலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டான ஸ்மெல் வந்துட்டுருக்குமா. அப்போ டொம்முன்னு இந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுமா. இவங்க 2 பேருமே பயந்து அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. ஓ சாரி அப்படின்னு ரான் ஒரு மாதிரி சொல்லுவானா. ரான் அப்படின்னு ஹெர்மாயினி பின்னாடி வேக வேகமாக ஓடி வந்து நின்றுட்டுருக்கும். அதுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும். தென் அப்படியே அது அமைதியாயிரும். தென் ஜின்னி ரொம்ப ஃப்ளாட்டான அமைதியான வாய்ஸில் எனிவே ஹாப்பி பர்த்டே ஹாரி அப்படின்னு சொல்லும். ரானோட காதெல்லாம் அப்படியே செவந்து போய் இருக்கும். ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஹாரிக்கு அப்போ அந்த டோரை இவங்க மூஞ்சி மேலேயே டொம்முன்னு சாத்தணும் போல தோணும். ஆனால் அப்போ தான் ஹாரி ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவான். அவன் என்ன பண்ணான் போன வருஷம் கடைசி எதுக்காக ஜின்னி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணான். ஜின்னிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே அவன் இந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணியிருக்கான். இப்போ எப்படி அவனால் திரும்பவும் ஜின்னியை கிஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். அவன் திரும்பி அப்படியே ஜின்னியை பார்ப்பானா. ஜின்னிக்கிட்ட அவன் ஏதோ சொல்லணும்னு தோணும், ஆனால் அவனால் சொல்ல முடியாது. பட் அதுக்கு முன்னாடி ஜின்னி திரும்பிக்கும் அந்த பக்கமாக. ஆனால் இப்போ அதோட கண்ணில் இருந்து தண்ணி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி யோசிப்பான். ஏன்னா ஜின்னி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். அது டக்குன்னு அதுக்கு முன்னாடி திரும்பிடும். இந்த ரான் முன்னாடி ஜின்னி அவனுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும்னு கூட தெரியல. நான் அவனை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரானையும் ஹெர்மாயினையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுவான். ரான் வேக வேகமாக கீழே இறங்கி போயிட்டுருப்பானா. அந்த கிச்சனில் இன்னும் பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்கும். அவன் வேக வேகமாக வெளியில் யார்டில் நடந்து போக ஆரம்பிச்சிடுவான். ஹாரியும் ரானும் ஃபாலோ பண்ணிவிட்டு வேக வேகமாக நடந்து போயிட்டுருப்பான். ஹெர்மாயினியும் பின்னாடி அவங்க 2 பேர் பின்னாடியும் பயந்துட்டே நடந்து போயிட்டுருக்கோம். தென் நல்லா தூரமாக அந்த யார்டில் வந்ததுக்கப்புறம் ரான் ஹாரியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுவான். நீ தானே அவளை வேணான்னு விட்ட, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவளை தேவையில்லாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் கத்துவானா. நான் ஒன்றும் அவளை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. ஹெர்மாயினியும் வேக வேகமாக அங்கே ஓடி வந்துடும். ரான் அப்படின்னு அது கத்திட்டே வருமா. ஆனால் ரான் அதுக்கு முன்னாடி ஹெர்மாயினியை பார்த்தா அமைதியாக இருன்ற மாதிரி கையாசைப்பான். நீ அவகிட்ட வேணான்னு முடிச்சுக்கிட்டக்கப்புறம் அவள் என்ன மாதிரி ஆனான்னு உனக்கு தெரியுமா, அவள் எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. நானும் அப்படி தான் இருந்தேன். நான் அவள் கூட ரிலேஷன்ஷிப்பை எதனால் ஸ்டாப் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அவட்ட வேணான்னு சொல்லலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. பட் நீ இப்போ என்னப்பா பண்ணிகிட்ருக்க, அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்க, திரும்ப அவளோட ஹோப்ஸ் எல்லாம் அவள் ரைஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்க போகிறா அப்படின்னு ரான் கத்துவானா. அவள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அந்த மாதிரி நடக்காதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் ஒன்றும் திரும்ப சேர்ந்து அப்படியே கல்யாணம்லாம் பண்ணிட போகிறதில்ல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போது அவன் டக்குன்னு அவனுக்கு ஒரு பிக்சர் அப்படியே மைண்டுக்குள்ளே வரும். ஜின்னி ஒயிட் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நல்ல உயரமாக இருக்கிற, ஃபேஸே தெரியாத, அன்பிளசண்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அவனுக்கு அதை யோசித்த உடனே அப்படியே நொறுங்கின மாதிரி இருக்கும். ஜின்னியோட ஃப்யூச்சர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ஹாரியோட ஃப்யூச்சரில் வால்டமோர்ட் மட்டும்தான் இருப்பான். உனக்கு கிடைக்கிற சான்ஸ்லலாம் நீ அவளை க்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு ரான் கத்துவானா. அந்த மாதிரி திரும்ப நடக்காது போதுமா அப்படின்னு ஹாரி ஹார்ஷாக கத்துவான். ரான் பார்க்குறதுக்கு பாதி கடுப்பாகவும் பாதி ஒரு மாதிரி எரிச்சலாகவும் இருப்பானா. அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருப்பான். தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஓகே அப்படின்னு அவன் சொல்லிட்டு தென் அவங்க எல்லாருமே திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஜின்னி அதுக்கடுத்து ஹாரி கூட எந்த ஒரு 1-to-1 மீட்டிங்கும் வைக்கவே வைக்காது. அதுக்கடுத்து அன்றைக்கி நாள் முழுக்க அது ஹாரியை கிஸ் பண்ண மாதிரியும் எதுவும் காமிச்சிக்காது ஹாரி முன்னாடி. பட் ஸ்டில் ரொம்ப ஆக்வர்டாகவே இருக்குமா. நல்ல வேலைக்கு சார்லி ஒரு வழியாக ரொமானியாவிலேருந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுவான், பரோக்கு வந்துடுவானா. அதுதான் ஹாரிக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். மாலி ஆண்டி அங்கே இருக்கிற சேரில் சார்லியை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்களோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து அவனை பயங்கரமாக மிரட்டி அவனை ப்ராப்பராக ஹேர் கட் பண்ண சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனும் பயங்கரமாக முடிய வளர்த்துட்டு வந்திருப்பான். ஹாரியோட பர்த்டே டின்னருக்கும் நேரம் நெருங்கிட்டு இருக்குமா. இவங்க எல்லாருமே வெளியில் அந்த கார்டன் யார்டு இருக்கும்ல, அங்கே தான் ஃபுல்லாக டேபிளை போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்காகவும் நிறைய டேபிள்ஸை ஒன்றா சேர்த்து அப்படியே நீளமாக அந்த கார்டனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நிறையா பர்பிள் லேண்டன்ஸை மேஜிக் போட்டு எரிய வச்சுருப்பானுங்களா. அதில் ஃபுல்லுமே 17 நம்பர் 17ன்னு எழுதியிருக்கும். எல்லா கெஸ்ட்டுக்கு மேலேயும் மிட் இயரில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுங்க மேஜிக் போட்டு அதை பண்ணியிருப்பானுங்க.
மாலி ஆண்டி கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால நல்ல வேளைக்கு ஜார்ஜோட அந்த புண்ணு நல்லா நீட்டாகவும் நல்லா க்ளீனாகவும் ஆயிருமா. ஆனாலும் ஸ்டில் ஹாரிக்கு அந்த காது இருந்த இடத்துல இப்போ நல்லா டார்க்காக ஒரு ஓட்டை இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததா. பட் இந்த ட்வின்ஸ் 2 பேரும் மாற்றி மாற்றி ஜார்ஜோட அந்த காது போனதை வச்சு அவனுங்களே மாற்றி மாற்றி காமெடி பண்ணி ஜோக் சொல்லிட்டு இருப்பானுங்க. நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. நான் இதை பல வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மறந்து போயிட்டேன். இதுக்கு மேலே போனால் அவ்வளோதான், டெத்லி ஹாலோஸே வந்துட்டோம். இப்போவாது நான் இதை சொல்லணும். இதை நான் ஹாஃப் பிளட் பிரின்ஸ்லேயே சொல்ல வேண்டியது. நான் ஆல்ரெடி இதை ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் பாட்டரும் சிரியஸ் பிளாக்கும், ஹாரியோட அப்பாவும் ஹாரியோட காட்ஃபாதரும் அப்படியே நம்ம ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டு மாதிரி தான். இவங்க எல்லாருமே இந்த சேட்டை பண்ணுற பசங்க இருக்காங்களே, பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க. பட் நம்ம ஜார்ஜையும் ஃப்ரெட்டையும் நம்ம பக்கமே இருந்து பார்க்குறனால அவங்க பண்ணுற சேட்டைகளோட மிகப்பெரிய பாதிப்புலாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் புக்கில் இல்லை, ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல. மாண்டேகியை அந்த கேபினெட்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவனுங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸ்கூலே மாண்டேகியை காணோன்னு தேடிட்டு இருக்கும். கொஞ்சம் கூட இவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. அவன் உயிரோடு இருக்கானா, என்ன ஆச்சு ஏதாச்சு, அந்த கேபினெட்டில் போய் திறந்து பார்ப்போம். அவனுக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும், அவனை ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே மாட்டானுங்க. கடைசியில் மாண்டேகி நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, நான் அப்பாரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாரேட் பண்ணி பாத்ரூமில் அப்பாரேட் ஆகி உட்காந்து அவனுக்கு பயங்கரமாக அதில் அடிபட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிருக்கும்ல. அப்போ அவனை ஹாஸ்பிட்டல் விங்கில் சேர்த்துருப்பாங்க. அப்போ கூட ஹெர்மாயினி சொல்லும், இந்த மாதிரி அவனுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த போய் நம்ம மேடம் பாம்ஃப்ரே கிட்ட சொல்லுவோம், ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம், போய் சொல்லுங்கள், நீங்கள் தான் அடைச்சி வச்சிங்கன்னு சொல்லுங்கள், அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட இவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. இவனுங்க கிட்ட சொல்லாது, ஹாரி அண்ட் ரான் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாரியும் ரானும் பேசாமல் இருக்க மாட்டியா, சும்மா நம்மலாம் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினியும் சொல்ல விட மாட்டானுங்க. ஸோ இந்த பசங்க எல்லாருமே எப்படின்னா கான்சிக்வன்சஸ் பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் சேட்டை பண்ணுறவனுங்க. அதில் முக்கியமாக ஜார்ஜும் ஃப்ரெட்டும். ஜேம்ஸ் பாட்டரும் அப்படி தான், சீரியஸ் பிளாக்கும் அப்படி தான். ஏற்கனவே அந்த புல்லிங் சீன் நம்ம பார்த்துருக்கோம்ல, அது நம்ம ஸ்னேப்போட பிஓவிலேருந்து பார்த்துருப்போம். பட் இங்கே என்னென்னா ஸ்னேப் ஒன்றும் சாதாரணமானவர் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்ற மாதிரி ஸ்னேப்பும் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதனால தான் மாற்றி அவங்க எல்லாருமே புள்ளி பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பற்றி நம்ம போக போக இருக்கிற சாப்டரில் நம்ம அதை பார்ப்போம். அதை பற்றி நான் இங்கேவே சொல்லலை. நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸ்னேப்போட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது நமக்கு சீரியஸ் பிளாக் மேலேயும் ஜேம்ஸ் பாட்டர் மேலேயும் கோவம் வந்துச்சுல. ஆனால் இதே ஜார்ஜும் ஃப்ரெட்டும் வம்பிழுத்து விட்டவனுங்களோட பிஓவிலேருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா ஜார்ஜும் ஃப்ரெட்டும் இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிடும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க. கான்சிக்வன்சஸ் பற்றி கொஞ்சம் கூட கவலையப்படாமல் இருக்கிற டீனேஜ் பசங்க. பட் இதில் என்னென்னா ஹாரியோ ரானோ ஜார்ஜோ ஃப்ரெட்டோ ஹாரியோட அப்பாவோ சீரியஸ் பிளாக்கோ இவங்க யாருமே டார்க் ஆர்ட்ஸ் பக்கம் போகலை. தீய கலைகள் மித்தவங்கள துன்புறுத்துகிற மாதிரி இருக்கிற பக்கம் அவங்க போகலை. முக்கியமாக இந்த மகிள்ஸை புலி பண்ணுறது, அவங்கள தரக்குறைவாக ட்ரீட் பண்ணுறது, அந்த பக்கம் இவங்க யாருமே போகலை. ஆனால் இதில் மேல்ஃபாயும் ஸ்னேப்பும் அந்த மாதிரி கிடையாது. இவங்க எல்லாருமே பட்டு திருந்தினவங்க. இதை பற்றி நம்ம வர சாப்டரில் பார்ப்போம், இப்போவே நான் சொல்லலை. இதில் இப்போ இந்த ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டை பற்றி பேசணுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஸோ அந்த கார்டனே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோல்லேருந்து பர்பிள் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்ட்ரீமர்ஸ்லாம் எரப்ட் ஆகி அங்கே இருக்கிற மரங்கள் புஷ்ஷஸ் எல்லாம் அதுவாகவே அழகாக சுற்றி இருக்கும். சூப்பராக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி கடைசியாக அங்கே இருக்கிற ஆப்பிள் மரத்தோட அந்த இலைகளெல்லாம் கோல்டன் கலரில் மாற்றிருக்கும். உனக்கு இதிலலாம் நல்ல ரசனை இருக்குது ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. தேங்க்யூ ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அதுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதே சமயம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இவன் திடுதுப்புன்னு நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு. ஹாரியும் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வேறு பக்கமாக திரும்பிட்டு இருப்பான். ஏன்னா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ரான் அந்த புக்கில் இருந்த அந்த 12 ஃபெயில் சேஃப் வேஸ் டு சார்ம் விச்சஸ் புக்கில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கான்னு. அவன் அப்படி சிரிச்சுட்டே திரும்பும் போது ஜின்னியும் அங்கே உட்காந்துருக்குமா. ஜின்னியோட கண்களை பார்த்துருவானா. பழக்க தோஷத்தில் ஜின்னியையும் பார்த்து சிரிப்பானா. தென் அவன் ரானுக்கு பண்ணியிருக்கிற ப்ராமிஸ் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே அவன் திரும்பி அங்கே இருக்கிற மான்சூர் டெலக்கர் உட்காந்துருப்பாரா. அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். வழிவிடுங்க அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ அங்கே வந்துட்டுருப்பாங்களா. அவங்க கையில் நல்லா பீச் பால் சைஸில் இருக்கிற ஸ்னிட்ச் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா. நல்லா பெருசாக இருக்கும்.
ஹாரி அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா உத்து பார்த்தக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணுவான் அது அவனோட பர்த்டே கேக்குன்னு. மாலி ஆண்டி பார்க்கறதுக்கு நல்லா ஸ்னிச் மாதிரியே இருக்கிற ஒரு பர்த்டே கேக்கை ஹாரிக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த மிடில் ஆஃப் த டேபிளில் வைப்பாங்களா. இது சூப்பராக இருக்குது மிஸ்ஸஸ் வீஸ்லி அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை டியர் அப்படின்னு மாலி ஆண்டி பாசமாக சொல்லுவாங்க. ரான் அங்கே உட்காந்துட்டு ஹாரிக்கிட்ட சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 7 மணி ஆன உடனே எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தான் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹேக்ரிடும் வந்துடுவார், லூப்பின் டாங்ஸ் இவங்க 2 பேரும் வந்துடுவாங்களா. ஹேக்ரிட் இந்த அக்கேஷனை ஹானர் பண்ணுறதுக்காக அவர்கிட்டவே இருக்கிற நல்ல அவருக்கு பெஸ்ட்டான ஆனால் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ஹாரிபிளாக இருக்கிற அந்த நிறைய முடியாக வச்சுருக்கிற ப்ரௌன் கலர் சூட் இருக்கும்ல அதை போட்டுட்டு வந்திருப்பாரு. லூப்பின் என்னதான் ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து ஹாரியோட கையை கொடுக்குனாலும் அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்ததா. ஸோ ஹாரிக்கு அது ஆடாக இருந்தது. ஆனால் டாங்ஸ் அங்கே ரொம்ப சந்தோஷமாக அதோட முகத்திலே தெரியும் அவ்வளோ ரேடியண்ட்டாக இருக்கிறது. ஹாப்பி பர்த்டே ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை நல்லா வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. எனக்கு இப்போ 17 வயசு ஆயிடுச்சு ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் இப்போ ஃப்ரெட்டு கொடுத்த அந்த ஒயின் பாட்டிலை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாரு. நம்ம மீட் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் கேட்பாரா. நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஹாரி சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பான். ஃப்ரெண்டோட நல்லா உடச்சி பறக்க விட்டுட்டு டட்லிக்கு வந்து பன்னியோட வாழை கொடுத்து நான் ஒரு விசாடுன்ற விஷயத்த என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ எனக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு ஹேக்ரிட் இருமிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ரான் ஹெர்மாயினி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. நாட் பேட் ஆனால் பிஸியாக தான் இருக்கேன், இப்போது கொஞ்சம் நிறையா யூனிகார்ன்ஸ்லாம் பிறந்திருக்கு, நீங்கள் திரும்ப வந்த உடனே உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் எதையோ தேடிட்டு இருப்பாரா. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க அவரோட கண்ணை பார்க்காம. உனக்கு என்ன ப்ரெசன்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில ஹாரி, அதுக்கப்புறம் தான் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் அவரோட அந்த பாக்கெட்குள்ளேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற ஒரு ட்ராஸ்ட்ரிங் பவுச்சை எடுப்பார். ட்ராஸ்ட்ரிங் பவுச்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கயிறு மாதிரி இருக்குமே, ஐயோ அது பேர் என்ன, சுருக்கு பை. அந்த சுருக்கு பை மாதிரி ஒரு குட்டி பவுச்சை எடுப்பாரா. அதை கழுத்தில் மாட்டிக்கலாம் போல். ஏன்னா அந்த சுருக்கு பையில் வந்து சேர்த்தே ஒரு நீளமான கயிறும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்களா. மோக்ஸ்கின் ஹாரி, இதுக்குள்ளே வைக்கிறது எப்போவுமே மறைஞ்சு தான் இருக்கும், ஓனரை தவிர வேறு யாருனாலையும் இதுக்குள்ளே இருக்கிறத எடுக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் அந்த பவுச்சை ஹாரி கிட்ட கொடுப்பாரா. தேங்க்ஸ் ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஹேக்ரிட் அவரோட கையை ஆட்டிக்கிட்டே சொல்லிட்டு, சார்லி வந்துட்டானா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஹே சார்லி அப்படின்னு ஹேக்ரிட் கத்திட்டு இருப்பாரா. சார்லி அங்கே வந்துட்டு இருப்பானா. அவனோட கையை வச்சு அவனோட தலைமுடி ஒரு மாதிரி சரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனோட முடியை ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுருப்பாங்களா. ஸோ அதை அவன் சரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பானா. பார்க்குறதுக்கு ரானை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான். ஏன்னா இவங்க வீட்டிலே ரான் பயங்கர ஹைட்டாமே, ரான் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பான். ஆனால் சார்லி வந்து பார்க்குறதுக்கு நல்ல மசில் வச்சு நல்ல பல்காக இருப்பான். அவனோட அந்த கை நல்லா மசில் இருக்கிற ஆர்ம்ஸில் ஃபுல்லுமே பேர்ன் மார்க்ஸும் ஸ்க்ராச்சஸாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக எதனால் அப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் சார்லி வந்து ரொமானியாவில் ட்ராகன்ஸை பற்றி படிச்சுட்ருக்கான், அதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான், அதில் வேலை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவன் வந்து எப்படின்னா அவுட்டோர் கை, அவனுக்கு வெளியிலேயே இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அனிமல்ஸு, மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹேக்ரிடும் சொல்லியிருப்பாரு. சார்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் அனிமல்ஸ் கூட நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஹேக்ரிட் எப்படி போகுது உங்களுக்கு அப்படின்னு சார்லி வந்து நின்றுட்டு கேட்டுட்டு இருப்பானா. உனக்கு நான் ரொம்ப நாளாக லெட்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சார்லி, நார்பட் எப்படி இருக்கான் அப்படின்னு ஹேக்ரிட் கேட்பாரா. நார்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சிரிப்பான். அந்த நார்வேயன் ரிச் பேக் தானே, அதை இப்போ நாங்கள் நார்பெர்டான் தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சார்லி சொல்லுவானா. என்னது, நார்பெட் ஒரு பொண்ணா அப்படின்னு ஹேக்ரிட் ஷாக் ஆகி கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சார்லி சொல்லுவான். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ரொம்ப விஷியஸாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேல் ட்ராகன் அப்படின்னு சார்லி சொல்லுவான். விஷியஸ்னால் என்னென்னா ரொம்ப டேஞ்சரஸாக, பயங்கர டேஞ்சரஸாக, ரொம்ப க்ரூவலாக, மாட்டினோன்னா அவ்வளோதான், ரொம்ப கொடூரமாக இருக்கிறது தான் விஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. CICIOUS. ஸோ சார்லி இப்படி சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு இப்போ அமைதியாக பேசுவான். அவனோட வாய்ஸை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்பா கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும்.
அம்மா கொஞ்சம் அங்கே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சார்லி சொல்லிட்டு இருப்பானா. அவங்க எல்லாருமே இப்போ திரும்பி மாலி ஆண்டியை பார்ப்பாங்களா. மாலி ஆண்டி மேடம் டெலக்கோர் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மாலி ஆண்டியோட கண்ணு ஃபுல்லாக கேட்டுக்கிட்ட தான் இருக்கும். அவங்க கேட்டை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தென் ஒரு 2 to 3 minutes ஆனக்கப்புறம் ஆர்த்தர் இல்லாமல் நம்ம பெட்டர் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேபி அவர் அங்கே வேலையில் பிஸியாக இருக்காரோ என்னமோ அப்படின்னு பிடிச்சி வச்சுருக்காங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி மாலி ஆண்டி சொல்லிட்டு இருக்கும்போதே ஓ அப்படின்னு அவங்க கத்திடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே அட் அ டைமில் அதை பார்த்துருவாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் அப்படியே பறந்து வரும். அது இப்போ அந்த டேபிளில் வந்து நின்று அப்படியே அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் நல்லா பிரைட்டாக இருக்கிற சில்வர் வீஸெல்லாம் மாறுமா. அது இப்போது ஆர்த்தர் அங்கிளோட வாய்ஸில் பேச ஆரம்பிக்கும். மினிஸ்டர் ஃபார் மேஜிக் என் கூட வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லிட்டு அப்படியே அந்த ஏரில் டிசால்வ் ஆயிருமா. இது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆர்த்தர் அங்கிளோட பேட்ரனஸ், அவரோட பேட்ரனஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீசல் அனிமலை எனக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியலங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அது அப்படியே மங்கூஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் அது மங்கூஸ் கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே ஃபெர்ரெட் மாதிரியும் இருக்கும். ஃபெர்ரெட்டை நான் ஆல்ரெடி இந்த புக்கில் எங்கேயோ நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அப்பையும் நான் அதை தான் சொல்லியிருப்பேன். பார்க்குறதுக்கு ஃபெர்ரெட் மங்கூஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது. எங்கே நடந்துச்சுன்னு தான் தெரில. இல்லை, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் எங்கே சொல்லியிருப்பேன்ட்டு இந்த புக்கில் தாங்க சொல்லியிருப்பேன். ஐ மீன் ஹாரி பாட்டர் புக்ஸில் தான் நான் நரேட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கும் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தர் அங்கிளோட பேட்ரனஸ் அப்படியே அந்த காற்றுல டிசால்வ் ஆயிருமா. ஃப்ளரோட ஃபேமிலி எல்லாருமே அப்படியே அதை ஷாக் ஆகி ரொம்ப அஸ்டானிஷ்மெண்ட்டோட பார்த்துட்ருப்பாங்களா. நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு லூப்பின் அடுத்த செகண்டே சொல்லுவார், ஹரி ஐம் சாரி, நான் இதை உனக்கு இன்னொரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாங்ஸோட கையை பிடிச்சிட்டு வேகமாக அங்கேருந்து அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபென்ஸ் இருக்கும்ல, வேலி, அதில் கிளைம் பண்ணி அப்படியே அந்த ஃபென்ஸை தாண்டி குதிப்பாங்களா. அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க, வேனிஷ் ஆயிடுவாங்க. மாலி ஆண்டியும் ரொம்ப ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அமைச்சரா, ஆனால் எதுக்கு எனக்கு புரியல அப்படின்னு அவங்களும் ரொம்ப திணறிட்டு இருப்பாங்களா. பட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு துளி கூட டைமே இல்லை. ஏன்னா அடுத்த செகண்டே அந்த தின் ஏரில் அந்த கேட்டு பக்கத்தில் ஆர்த்தர் அங்கிளும் அவர் கூடவே நம்ம ரூஃபஸ் ஸ்க்ரிமஜர் இருக்கார்ல, அமைச்சரவையோட அமைச்சர், அவங்க 2 பேருமே இப்போ அங்கே வந்து அப்பியர் ஆகிருப்பாங்களா. அவங்க 2 பேருமே இப்போ உள்ளுக்குள்ளே கார்டனுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க. ஸ்க்ரிமஜார் இந்த டேபிள் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த லேண்டனோட வெளிச்சத்தில் ஹாரி அவரோட ஃபேஸை பார்ப்பான். இதுக்கு முன்னாடி அவன் ஸ்க்ரிமஜாரை பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ அதை விட இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசானவர் மாதிரி ஒரு மாதிரி இருப்பார். ரொம்ப நொந்து போய் ஒரு மாதிரி கிரிம்மாக இருக்கிற மாதிரி இருப்பார். இடைஞ்சல் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா பார்த்தாலே தெரியுது ஒரு பார்ட்டியை நான் கேட் கிராஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஸ்க்ரிமஜார் சொல்லுவாரா. அப்போ அவரோட கண்கள் அங்கே இருக்கிற மிகப்பெரிய அந்த ஸ்னிட்ச் கேக் மேலே போகுமா. அதை பார்த்துட்டு மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஹாரியை பார்த்து சொல்வாரா. தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாமா அப்படின்னு ஸ்க்ரிமஜார் பேச ஆரம்பிப்பார். அண்ட் ஆல்சோ வித் மிஸ்டர் ரொனால்ட் வீஸ்லி அண்ட் மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சர் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நாங்களா அப்படின்னு ரான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி கேட்பான். நாங்கள் எதுக்கு அப்படின்னு ரான் கேட்பானா. அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டான பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் சொல்கிறேன், இங்கே அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு ரூஃபஸ் ஸ்க்ரிமஜர் ஆர்த்தர் அங்கிளை பார்த்து கேட்பாரா. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பார், பார்க்குறதுக்கே சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் உள்ளுக்குள்ளே சிட்டிங் ரூம் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கேட்பாரா. நீ எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவர் ரானை பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் கூட வரணும்னு அவசியம் இல்லை ஆர்த்தர் அப்படின்னு அவர் ஆர்த்தர் அங்கிளையும் பார்த்து சொல்லிடுவார். ஆர்த்தர் அங்கிளும் மாலி ஆண்டியும் ஒருத்தரை பயந்து போய் பார்த்துக்கிறதா ஹாரி பார்ப்பான். தென் அவங்க 3 பேருமே இப்போ எந்திரிச்சு அங்கே உள்ளுக்குள்ளே பரோக்குள்ளே அந்த சிட்டிங் ரூம்குள்ளே போயிட்டுருப்பாங்க ரூஃபஸ் ஸ்க்ரிமஜர் கூட. அப்போவே ரானும் ஹெர்மாயினியும் இதை தான் நினைக்கிறாங்கன்னு ஹாரிக்கும் தெரிஞ்சிடும். என்னென்னா இவங்க இந்த மாதிரி இவங்க 3 பேருமே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து ட்ராப் அவுட் ஆக போகிறாங்களா. அந்த பிளான் வந்து ஸ்க்ரிமஜருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு போல். அந்த மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. அவங்க 3 பேருமே உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. ஸ்க்ரிமஜர் அங்கே சிட்டிங் ரூம்குள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆர்ம் சேரில் அவர் உட்காந்துப்பாரா. ஸோ ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அங்கே இருக்கிற சின்ன சோஃபாவில் உட்காருவாங்களா. இடமே இருக்காது. அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க எல்லாருமே செட்டில் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரிமஜர் பேச ஆரம்பிப்பார். இதோடு நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் ஆல்ரெடி மூவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சீன்ஸை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அமைச்சரவை இவங்க 3 பேத்துக்கும் சேர வேண்டிய அந்த ஒரு சில பொருட்களை பயங்கரமாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த சாப்டரோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க. Until then, bye bye. Tales by Minnie.